ஸ்டவ் ஆன் பண்ணி ப்ரெஷர் குக்கர் வச்சுக்கோங்க. ப்ரெஷர் குக்கர் நல்லா காஞ்சதும் அதில் வந்து நம்ம இப்போ பார்க்கக்கூடிய ஸ்பைசஸ் எல்லாம் போடணும். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு 25 ml அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் இந்த ஸ்பைசஸ் போட்டுட்டு 3 வெங்காயத்தை நல்லா நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வெங்காயத்தை வதங்க விடலாம். எந்த அளவுக்கு நல்லா வதங்குதோ அந்தளவுக்கு ரொம்பவே உங்களுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும் இந்த பிரியாணி. இப்போ எல்லாமே நல்லா உங்களுக்கு ப்ரௌனாக வதங்கி வருது. இந்த டைமில் ஒரு கை நிறைய இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்து அதையும் நல்லா வதங்க விட்டுருங்க. இப்போது இதுக்கு நம்ம ஒரு 2 தக்காளியை நல்லா அரைச்சி அதையும் வந்து பேஸ்ட் பண்ணி இதில் ஊற்றிக்கலாங்க. நம்ம இதை பேஸ்ட் பண்ணி ஊற்றும் போது நல்லா பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா கோட்டாகி தக்காளி அங்கங்கே திப்பியாக தெரியாமல் நல்லாவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பஞ்சியாக தெரியும். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதங்க விட்டுடலாம். பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம 2 கை நிறைய சோயா சங்க்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து பார்த்திங்கன்னா மிக்சர் ஜாரில் ஒரு ஓட்டிட்டு அதை வந்து போட்டுக்கோங்க. இல்லை சேர்னல்ஸ் கிடச்சிதுன்னா கூட நீங்கள் அந்த கேர்னல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சோயா கேர்னல்ஸ், அதை கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா 1லேருந்து 1.5 அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, தனி உப்பு சேர்த்துக்கோங்க. கல் உப்பு சேர்த்தாலும் சரி, இல்லை தூள் உப்பு சேர்த்தாலும் சரி, எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ தயிர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 ml அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ரொம்ப தயிர் விட வேணாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு 1/2 லெமனை வந்து ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதையும் போட்டுட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா அரிசி ஊற வச்சுருந்தோம், அதையும் வந்து பார்த்திங்கன்னா போட்டுடலாம். மெஷர்மெண்ட் எல்லாமே அரிசி தண்ணியோடவே நம்ம அளந்தாச்சு. 1 டம்ளர் அரிசிக்கு நம்ம 1.5 டம்ளர் தண்ணி அப்படின்ற கான்செப்டில் தான் எப்பவும் ஊற்றுவோம். ஸோ இப்போ நல்லா கொதி வந்தோடனே இப்போ குக்கரை வந்து மூடிக்கோங்க. மூடிட்டு இப்போ குக்கர் மூடின உடனே நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் விசில் விட்டு எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக 3 விசில் விடுறது நல்லது. பிரியாணி ரைஸாக இருந்தால் 2 விசில் விட்டுருங்க. இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பரான சோயா சங்க்ஸ், அதாவது கீமா பிரியாணி வந்து சூப்பராகவே ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதை அப்படியே கிளறிட்டு அழகாக சர்வ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். வேணால் கொத்தமல்லி தழை, புதினா தழை கூட நீங்கள் போட்டு ட்ரை பண்ணலாம்.